உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளையை சேர்க்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. புள்ள 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 புள்ளங்கிறது அப்புறமா அவன் பாரு என் பொண்டாட்டியோட போயிட்டான், அவன் பாரு அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான், அவன் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான். அப்புறம் யார் பேச்சை கேட்பாங்க? உங்களுக்குலாம் என்ன கவலை? உங்கள் புருஷன் உங்கள் பேச்சை கேட்கல தானே கவலை. உங்கள் மருமகளையும் அப்படி கவலை பண்ணணும், நல்லது தானே. நீங்கள் என்ன கவலைப்படுறீங்களோ அதே உங்கள் மருமகளும் கவலை பண்ணுமா என்ன? உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. பிள்ளைங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீங்க. அப்படி அப்சஸ்டாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் விரும்பலாம் மாட்டி இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் எங்கேயோ போயிடுவான். நீங்கள் உங்களோட கடைசி வரை இருக்க போது உங்கள் கணவர் தான், உங்கள் கூட கடைசி வரை இருக்க போது உங்கள் மனைவி தான். சொல்கிறதுக்கு ஆம்பளைங்க இல்லை, பூரா பேரும் போயிட்டாங்க. கடைசி வரை உங்களோட வரப்போவது உங்கள் மனைவியோ அல்லது உங்களோட கணவர் தான். யூ மேரிட் யுவர் ஸ்பௌஸ். உங்கள் மனைவி தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவரை தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க. நடுவில் பிள்ளைங்களை கொண்டாந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வளர்த்துறவன் 24 வயசில் தனியாக போயிட்டு எனக்கு பிடிச்ச செய்கிறேன்னு சொல்லல, பாவம் இப்படி வளர்த்த இப்படி பண்ணிவிட்டான், துரோகம் செய்து விட்டான், அதை செஞ்சு விட்டான், அவனுக்காக இந்த தியாகம் செஞ்சு நீங்கள் ஒரு தியாகமும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களை பார்த்துங்க, அது போதும். அவனை பார்த்துப்பான். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க உங்கள் அப்பா அவங்க அப்பாக்காக தியாகம் பண்ணணும். ஏதோ 80s பிறந்த பிறகு வேறு வழி இல்லாமல் காலம் முழுக்க தியாகம் பண்ணுறாரு. எதுக்கு எல்லாரும் தியாகம் பண்ணுறீங்க? தேவையான அளவுக்கு தியாகம் பண்ணுங்க. தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. உங்களோட அறிவின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும், உங்கள் ஆளுமையின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பங்களிப்பு, அதன் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். உங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்களும் தியாகத்தை பண்ணி எங்களையும் தியாகம் பண்ண சொல்லி உசுர் எடுத்து அவனை பார்த்துக்குங்க.